அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு உதவிபெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என்று சுப்ரீம் கோர்ட் டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் ஆசிரியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். கண்டிப்பாக ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கைவிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெட் தேர்வு தமிழக அரசு முடிவு. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேர்வை கவனிப்பார்களா இல்லை டெட் தேர்வு எழுத தயாராவார்களா? இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th 12க்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த 10th 12க்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனை ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைப்பாங்களா, அவங்கள மார்க் எடுக்க வைப்பாங்களா ஆசிரியர்கள், இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டுக்கு உட்காந்து படிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அரசு பள்ளியில் பணி நியமனத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய டெட் தேர்வு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட் தேர்வு தமிழக அரசு முடிவு. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான தேர்வை கவனிப்பார்களா இல்லை டெட் தேர்வு எழுத தயாராவார்களா? இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த சீராய்வு மனுவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்டி பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்று அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த டெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லா ஆசிரியர் சங்கங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எஸ்டெட் தேர்வு வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தோன்னா பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தோன்னா முரண்பாடுகள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்களுடைய நலனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக வந்து பார்த்தோன்னா சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லி ஒரு மனு வந்து தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே அப்டேட்டு தொடர்ந்து டெட் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.